கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவிலோ உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இந்த இரவில் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வாராக. செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார், அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். குழந்தை இல்லாதபடி பல வருடங்கள் அவன் ஏக்கத்தோடு வேதனையோடு காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய குமாரர்களாக இருக்கிறோம், குமாரத்திகளாக இருக்கிறோம். நாம் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி நாம் காணப்படுகிறோம். அநேக குடும்பங்களில் அதிகமான பிரச்சனைகள். சில குடும்பங்களில் பண வசதி இருக்கலாம், சமாதானம் இல்லை, மற்ற காரியங்கள் இல்லை, வியாதினால வேதனைப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள் கடன்னால கஷ்டப்படுகிறாங்க. கடன்னால ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவில் நான் தியானிக்க போகிற செய்தி, ஆபிரகாமின் சகல காரியங்களை ஆசீர்வதித்த கருத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகல காரியங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சில குடும்பங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி, நாமும் இன்றைக்கு சகல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். சகல காரியங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து நாம் அதை கை கொள்ள போகிறோம். இந்த இரவில் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வா, சகல காரியங்களை ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு விடுதலை வரும், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்றைக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். வேதத்தில் அநேக குடும்பங்கள் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நான் சில குடும்பங்களை இந்த இரவிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாமும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவதாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எய்த்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கவனிங்க தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல என்னை தொட்ட வார்த்தை, அந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலும் வெளியிலும். அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் இருந்தா எனக்கு நிம்மதியே இல்லை, என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல ஒன்று மாறி கொண்டு வருகிற பிரச்சனைகள் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி, இந்த இரவில இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்று போத்திபாரை வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இன்று நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீட்டிலும் வெளியிலும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ இருக்கிற இடத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அங்கே போத்திபார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தா, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லு. இங்கே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்றைக்கு அநேக பேருடைய அனுபவம் குடும்பத்துல காணப்படுகிறது. ஏதாவது ஒரு காரியத்துல ஆசீர்வாதம் இருக்கும், வீட்டில ஒரு சமாதானம் இருக்காது, வெளியே போனா அநேக பிரச்சனைகள், தொழில்ல தோல்விகள், அநேக முயற்சிகள் தோல்வியாக இருக்கிறது.
கர்த்தர் இந்த இரவில நம்மோடு சொல்லுகிறார், உங்களோடு சொல்லுகிறார், நீ வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இங்க சொல்லப்பட்ட நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 6வது வசனம் சொல்லுகிறது, நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தொடர்ந்து அந்த 14வது வசனம் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரே கண்டிஷன், நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும், கற்பனைகளை நாம் கைக்கொள்ளணும். ஆசீர்வாதங்கள் நாம் லகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து விடாது. இன்றைக்கு அநேக பேர் விரும்புகிறாங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஆசீர்வாதத்தை பெறக்கொள்ள வேண்டிய காரியத்தை செய்ய தவறி விடுகிறார்கள். இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம் நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா, ஆசீர்வதிப்பா. நான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். அந்த பிள்ளைகளை ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை பண்ணுகிறோம், நிறைய பணம் செலவு பண்ணுகிறோம். இது லகுவான காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், என் சத்தத்திற்கு செவி கொடு, என் கட்டளைகளுக்கு கற்பனைகள் கீழ்ப்படி. வேத முழுவதும் அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய சந்ததி நாம் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்னுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்துவா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கிரியை செய்வா. நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை, எந்த சத்தியத்தை நாம் கை கொள்ளவில்லை, இந்த இரவு வேளையில ஒரு முறை கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளை, இங்கே வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. போத்திபாருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு இங்க யோசேப்பு காரணமாய் இருக்கிறான். யோசேப்பை அவன் வீட்டுக்கு முழு அதிகாரியாய் மாற்றிய போது, எல்லாவற்றையும் யோசேப்பிடத்துல அவன் ஒப்பு கொடுத்த பொழுது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. போத்திபார் கர்த்தரை அவன் ஆராதிக்கிறவனாக காணப்படவில்லை, கர்த்தரை அவன் ஏற்றுக்கொண்டதாக நாம் அறிய முடியவில்லை. ஆனால் யோசேப்பின் நிமித்தம் எவ்வளவு அருமையான காரியம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்கள் நிமித்தம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கடந்த நாட்களை காணப்பட்ட பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், வேதனை மாற்றுவார், இழப்புகளை, நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவிலே கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாயிருந்தால் அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் அந்த 39ஆம் அதிகாரத்தில் கூட போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டின பொழுது அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்டதான பொல்லாங்க எப்படி செய்ய முடியும்? 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றை அவர் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிதான பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நம்ம ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அதை உணர்ந்திருந்தான். யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை சகல காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம் நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். யோசேப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பிள்ளைகளை, யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடுகிறவனாய் இருந்தான். அது நிமித்தம் பெரிய தண்டனை பெற்றாலும் கூட, பெரிய கஷ்டத்துக்குள் அவன் ஆளானாலும் கூட அதை அவன் நினைக்கவில்லை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன், இந்த போத்திபாருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, இன்றைக்கு நான் கர்த்தருக்கும் பயப்படணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், மனிதர்களுக்கு எந்த துரோகம் செய்யக்கூடாது. இவன் போத்திபார் முழுமையாய் நீ யோசேப்பை நம்பினா, முழுமையா எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தான். போத்திபார் என்னை நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறான், மனைவியை மட்டும் விலக்கி வைத்திருக்கிறான். நான் எப்படி போத்திபாருக்கு விரோதமாய் துரோகம் செய்வேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன்? இன்றைக்கு அப்படிப்பட்டதான உணர்வு நமக்கு வேண்டும். இன்னும் யோசேப்பை குறித்து நாம பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பு சொல்லுகிறான் சகோதரரிடத்தில், நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறான். யோசேப்பு
சகோதரர்களை பழி வாங்கவில்லை. அவன் மிகவும் ஒரு அதிகாரத்துல இருக்கிறான். சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். சகோதரர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கிறான். சகோதரர்களை பழி வாங்க முடியும். ஆனால் அவன் செய்யவில்லை. சகோதரர்களை நேசித்தான். பார்வோன் கூட ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறார், 41:38 தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று சொல்லி. எவ்வளவு அருமையான காரியம் தேவ பிள்ளைகளே. 41:38 இப்படியா சொல்லப்பட்டீர். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? அப்படிப்பட்டதான தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னார், நம் மூலம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அன்று யோசேப்பிடத்தில் இருந்த அனுபவம் இன்று நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பாவத்தை வெறுக்கிற அனுபவம், சகோதரர்களை நேசிக்கிற அனுபவம், அவன் பழி வாங்குவது, அவனுடைய இருதயம் சுத்தமா இருந்தது. தேவ ஆவியை பெற்ற அனுபவம், இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்தை சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். தேவ பிள்ளைகளை, போத்திபாருடைய வீட்டை, குடும்பத்தை, அவனுக்கு உண்டான அனைத்திலும் இதை நம்ம மனதில் பதித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உண்டாகணும். வீட்டில கடந்த நாட்கள் ஒரு பத்திரிகை செய்தியில நான் படித்தேன், நீங்களும் படித்திருப்பீர்கள். தினத்தந்தி பத்திரிகையில ஒரு செய்தி போடப்பட்டு இருந்தது. பெங்களூரை சார்ந்த ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவி வீட்டிற்கு தகப்பன் வீட்டிற்கு போய்விட்டாலாம். அதனால இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இவன் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறான். இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோவுக்கு பின்னால அவர் எழுதி வச்சிருக்கிறாரு ஆங்கிலத்துல, என் மனைவி வீட்டுக்கு போயிட்டா நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக ஒரு பாக்ஸ் செய்து அதுல பிஸ்கட் போட்டிருக்கிறாரு, நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. மனைவி வீட்டுக்கு போயிட்டாலாம், இவருக்கு ஒரே சந்தோஷமா. அப்ப இந்த வீட்டில மனைவி இருக்கும்போது இவருக்கு சந்தோஷம் இல்ல. எப்படி இருக்குது? இந்த அநேக குடும்பங்கள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகளே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். நம்முடைய நிம்மதியை நாம் கெடுத்து விடக்கூடாது. அநேக குடும்பங்கள்ல இன்றைக்கு காணப்படுகிற அனுபவம் அதுதான். நான் ஒரு ஊழியக்காரன், சபை போதகன். நான் சபையிலும் கூட சொல்லுவேன், கர்த்தர் சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு நான் ஜெபித்து கர்த்தருடைய துணையோடு அதுல நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றியை தருவா. கர்த்தர் சோதனைகளை அனுபவித்தாலும் நம்மை அழிக்க மாட்டார், நம்ம அவர் கைவிட மாட்டார், காப்பா. ஆனா நாம் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது. அநேக சகோதரர்கள் குடிக்கிறாங்க, வீட்டுல வந்து பிரச்சனை. அநேக பிள்ளைகள் கீழ்ப்படியல்ல, செல்லுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அதனால பிரச்சனை. இன்று இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய சமாதானத்தை நாமே கெடுக்க கூடாது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துல ஒப்பு கொடுங்க. மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி. இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னார். யோசேப்பை போல நான் காணப்படுவோம் என்று சொன்னார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இரண்டாவதாக 2 சாமுவேல் 6:11 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும், கவனிங்க, வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு செய்தி, நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகல காரியங்களும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், போத்திபார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதற்கு காரணமாய் யோசேப்பு இருந்தான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இங்க ஓபேத் ஏதோமுடைய வீட்டாரை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படித்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, வீட்டார் அனைவரையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் வேணும் தேவ பிள்ளைகளை. என்னுடைய ஒரு வாஞ்சையெல்லாம் தான். நானும் சரி, என் குடும்பமும் சரி, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பமும் சரி, சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியத்துல ஆசீர்வாத குறைவு, அதை கர்த்தர் மாற்றுவார். இங்க ஓபேத் ஏதோமுடைய வீட்டை சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் இங்க உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க போத்திபாருடைய வீட்டிலே சகல காரியங்களும் அவன் ஆசீர்வதிப்படுவதற்கு யோசேப்பு காரணமாக இருந்தான். இங்கே
ஓபேத்தினுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. 3 மாதம் இருந்தபோது அனைவரையும் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் காணப்பட்டு இருக்கும். அப்படி என்று சொன்னால் ஓபேத்தேதுடைய வீட்டை போல நம் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். அன்று உடன்படிக்கை பெட்டி யோபேத்தேதுடைய வீட்டில இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் நம்முடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உடன்படிக்கை பெட்டியை குறித்து எப்படிப்பட்டதான ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி மிகவும் அது வல்லமையானது, பரிசுத்தமானது. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு செல்வதற்காக மாட்டு வண்டியிலே கொண்டு செல்லுகிறார். இப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபொழுது, நாகோனின் களம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த இடத்திற்கு வந்த பொழுது மாடு மிரண்டதனால உடன்படிக்கை பெட்டி அசைந்தது. ஊசாய் உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனுடைய துணிவு நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி. இதை பார்த்து பயந்து தான் தாவீதுடைய நகரத்திற்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்வது எப்படி என்று சொல்லி அவன் பயந்து அங்கே கொண்டு செல்லவில்லை. அப்பொழுது தான் ஓபேத்ஏதோம் என்னுடைய வீட்டிற்கு வரட்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டிலே கொண்டு போகிறான். வீட்டிலே வைப்பதற்கு அவன் சம்மதம் தெரிவிக்கிறான். இதுல ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊசாய் அடிக்கப்பட்டது நிமித்தம், ஊசாயை கர்த்தர் கொன்றது நிமித்தம் தாவீது பயந்து விட்டான். ஆனால் ஓபேத்ஏதோமுக்கு அந்த பயம் வரவில்லை. ஏன் என்று சொன்னார், என்னுடைய வீடு அதற்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லி. உடன்படிக்கை பெட்டியை குறித்து 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து தாகோன் தெய்வத்திற்கு முன்னால கொண்டு வைத்தார்கள். காலையில போய் பார்க்கும்போது தாகோன் விழுந்து உடைந்து போயிருக்கிற, மீண்டும் தூக்கி நிறுத்தினார்கள். அடுத்த நாள் மீண்டும் அதிகமாய் உடைந்து போய்விட்டது. 6:19 நம்ம படிக்கும்போது பெத்ஷிமெஸ் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டிக்குள் பார்த்ததுனால அநேக பேர் அங்கே மரித்து போனார்கள், செத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் இல்லாமல் தொட முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் யாராவது பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான ஒரு உடன்படிக்கை பெட்டி, அது என்னுடைய வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்லி ஓபேத்ஏதோம் சொல்லுவான் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், ஒரு பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் காணப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஓபேத்ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி காரணமாக இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கத்தக்கதான, வைக்கத்தக்கதான ஒரு அனுபவம் நடத்தல இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும் என்று சொன்னார், நாம் அனைவரையும், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கை பெட்டி நம்முடைய குடும்பத்துல இருக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன். அன்று உடன்படிக்கை பெட்டி, இன்றைக்கு உடன்படிக்கையின் பெட்டியின் அனுபவம், அதை கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி இருக்கும் என்று சொன்னா வீட்டார் அனைவரையும் அங்கே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தாய் தகப்பன் நன்றா இருந்தா பிள்ளைகள் நன்றா இல்ல, பிள்ளைகள் நல்லா இருந்தா தாய் தகப்பன் அவர்கள் வியாதியினால என்ன அநேக பிரச்சனைனால கஷ்டப்படுகிறாங்க. அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாத அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது. இந்த இரவில இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்வது நிமித்தம் உங்களுடைய குடும்பங்களில அனைவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவா. இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். இந்த பிள்ளைகளை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் பொதிந்துக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோவிலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அன்று ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது, இன்று நம்முடைய வீட்டில் இருக்கத்தக்கதான இந்த ஒரு அனுபவத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியில முக்கியமா 3 காரியங்கள். இங்க மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மன்னா என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னா நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அநேக வீட்டுல வசனம் போட்டிருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்களிலே சுவரிலே தொங்க விடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? அந்த வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா?
நம்முடைய வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்க வேண்டும். நான் அநேக நேரம் சொல்லுகிறது தான், சபையிலும் சொல்லுகிறது தான். ஏதோ வார்த்தையினால் நான் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அந்த வார்த்தையை கைக்கொள்ளணும், கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக சாட்சியா இருக்கணும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னொரு காரியம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோனுடைய துளிர்த்த கோல் இது ஊழியக்காரனை காட்டுகிறது. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் அதனை ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் மட்டும் ஜெபித்தால் போதாது. இக்கட்டான பிரச்சனையான சூழ்நிலை அவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஆனா ஊழியக்காரருடைய ஆலோசனைகள் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் என்று சொல்லி எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். அநேக பேர் இன்றைக்கு ஊழியர்களை நேசிப்பாங்க, ஆனா சொல்லுகிற ஆலோசனை என்னுடைய ஊழிய அனுபவத்துல நான் பார்த்து இருக்கிறேன். சபையில ஆராதனையில பிரசங்கிக்கும் போது சில வார்த்தைகளை நாம் அழுத்தி சொன்னால், கொஞ்சம் கடுமையா சொன்னா அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மானதில்லை. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெறணும், ஆனா ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய, ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை செய்ய அநேக பேர் தயாரா இல்லை. இங்கே உடன்படிக்கை பெட்டியின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அங்க ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல், அது ஊழியக்காரருடைய ஒரு அனுபவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அதுல உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. நான் 10 கற்பனைகளை கை கொள்ளணும், இயேசு சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளணும். அப்படிப்பட்டதான அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாய் அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த கருத்தை நம்மையும் ஆசீர்வதிப்பா. ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தேவ பிள்ளைகளை. ஓபேத்தினுடைய வீடு அதற்கு ஆயத்தமாய், தகுதியாய், பரிசுத்தமாய் இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். உபாகமம் 23:14 இப்படியா சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாளையத்திற்குள்ளே, நம்முடைய வீட்டில் அவர் உலாவுகிற கருத்து. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசிசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கிடவது. இவ்வீட்டிற்கு தலைவர் இயேசு என்று சொல்லி நாம் வசனம் வைத்திருக்கலாம். அந்த வீட்டில இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடு பரிசுத்தமாயிருக்கணும். அவர் உன்னை விட்டு விலகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கிடவது. இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய, நம்முடைய பாளையம், நாம் வசிக்கிற வீடு கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சகையனிடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன போது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில தங்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு தகுதியா இருக்கணும். ஓபேத்ஏதோமுடைய வீட்டில உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கர்த்தருடைய ஒரு மகிமை, வல்லமை அங்கே இருந்தது. அதனால அவன் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு காரணமாக இருந்தான். இரண்டாவதாக இங்கே ஓபேத்ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி காரணமாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:34 பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். வீட்டார் அனைவரோடும் கூட மனமகிழ்ச்சியா இருந்தான். வீட்டார் அனைவரோடும் கூட. நான் மீண்டும் சொல்லுகிறது, நாம் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்க மனமகிழ்ச்சியா இருந்தா நாம் வீட்டார் அனைவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். சகல காரியங்கள் நாம ஆசீர்வதிக்கிற கருத்து. இங்கே இந்த சிறைச்சாலைக்காரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் பெயர் சொல்லப்படவில்லை. சிறைச்சாலைக்காரர் குடும்பமாய் மனமகிழ்ச்சியா இருக்கிறான். இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்கு வேணும். நான் குடும்பமாய் சந்தோஷமா இருக்கணும். அநேக பேர் சொல்லுகிறது, என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சிலவங்க என்னட்ட சொல்லி இருக்கிறாங்க, கணவன் மனைவிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே பிரச்சனை வந்துருதுன்னு சொல்லி, ஏதாவது பேசிட்டு இருந்தாலே பிரச்சனை வந்துருது. அதனால நான் லேட்டாய் தான் வீட்டுக்கு போறது. வீட்டுக்கு போனா சாப்பிட்டுட்டு படுத்துடணும். அப்படிதான் அநேகருடைய அனுபவம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி இருந்து பேசுங்க, பிள்ளைகளோடு இருந்து பேசுங்க. அது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இங்க சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில அப்படிப்பட்டதான அனுபவம் இருந்தது. இதற்கு என்ன காரணம்? அவனுடைய குடும்பம் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளதற்கு என்ன காரணம்? வீட்டார் அனைவரோடும், நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
யோசுவா சொன்னார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பிற்பகுதி சொல்லுகிறார், நான் என் வீட்டார்மோ என்றார். அது வீட்டார். இதே அதிகாரம் 15வது வசனத்துல இந்த லீதியாள் தன் வீட்டார் அனைவரோடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் தேவ பிள்ளைகளே. கொர்நேலியை குறித்து கூட நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவன் தேவனுக்கு பயந்தவனும் வீட்டார் அனைவரோடும் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான அனுபவம் உண்டாகணும். நான் வீட்டார் அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்க சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உண்டாவதற்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்ப சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பவுலும் சிலவும் பாடி துதித்தார்கள். அங்க அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் மாறணும்னா நாம பாடி துதிக்கணும். இங்க சிறைச்சாலை கதவு திறந்தது. சிறைச்சாலை கதவு திறந்திருக்கிறதை கண்ட அந்த சிறைச்சாலைக்காரன் தற்கொலை பண்ண போனா, பவுல் மீந்த சத்தமிட்டு கேடானது ஒன்றும் உனக்கு செய்யாதே என்று சொல்லி அவனை தடுத்தார். இப்பொழுது அவன் பார்த்தான், தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே போய் அவர்களை பார்த்த பொழுது அவர் சிறைச்சாலை கதவு திறந்திருந்த போதும் கூட அவர்கள் வெளியே செல்லவில்லை. அப்பொழுது அவருடைய பாதத்திலே அவன் விழுந்து ஒன்றை கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனை மாறுவதற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நான் குடும்பமா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டதான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, நம்முடைய குறைவு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். அதை உணர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டா அவர் நமக்கு சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இந்த சிறைச்சாலைக்காரனுடைய அனுபவம், நான் என்ன செய்ய வேண்டும், இது ஒரு முக்கியமான அனுபவம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த வசனத்தை கேட்ட யாவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவானிடத்துல கேட்டார்கள். யோவான் அதற்கு அநேக ஆலோசனைகளை சொன்னார். பேதுரு பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் காணப்படும் என்று சொன்னா, கர்த்தாவே இந்த பிரச்சனை மாறுவதற்கு, நான் குடும்பமா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவா. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் தரிசனம் மூலம் பேசுவார். அவர் உணர்த்துவார். அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது நாம் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இங்கே சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் மனமகிழ்ச்சியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவமாரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் விசுவாசித்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான், குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிதான், ஞானஸ்நானம் பெற்றான். ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறணும். அது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேக பேர் நான் சின்ன பிள்ளைகளை ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன் சொல்லி திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணணும். அந்த சத்தியத்திற்கும் ஒப்பு கொடுங்க. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமை போல சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்தா, அதற்கு யோசேப்பு காரணமா இருந்தான். ஓபேதேதுடைய வீட்டையும் வீட்டார அனைவரையும் ஆசீர்வதித்தா, அதற்கு உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது காரணமா இருந்தது. சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் மனமகிழ்ச்சியா இருந்தான். அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். அப்படியே இந்த இரவிலும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஏதாவது ஒரு காரியத்துல ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதற்காக நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. அநேக குடும்பங்கள்ல கடனால வேதனைப்படுகிறாங்க, வியாதினால வேதனைப்படுகிறாங்க, பிள்ளைகள்னால வேதனைப்படுகிறாங்கப்பா. நீர் சகல காரியங்களும் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்து அப்படி இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் நீர் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேனப்பா. குடும்பத்துல காணப்படுகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள், வேதனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் தீரட்டும் அப்பா. குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வீடுகள், எங்களுடைய குடும்பங்கள் பரிசுத்தமாகட்டும் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே குடும்பங்களுக்கு எதிராய் காணப்படுகின்ற எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பெற்றோரை பாருங்கப்பா. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. கர்த்தாவே, ஓபேதேதுடைய வீட்டாரை ஆசீர்வதித்தது போல
குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த இரவு வேளையில கர்த்தாவே சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உம்முடைய சமாதானத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீ வெளியே போகும்போதும் திரும்பும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.